வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஜி கேமிங். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் அதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா பைக் 3D அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இது GTA 5 மாதிரியே இருக்குமாமா. நிறைய பேர் ஃபேமஸாக விளையாண்டுருக்குறாங்க இந்த கேமை. சரி வாங்க, எப்பயும் போல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போகலாம். சரிங்க, அங்கே பார்த்திங்கன்னா இதை போய் பார்ப்போம். இதில் வந்து ஜுராசிக் பார்க்கு, சோம்பி மோடு அப்படிலாம் கிடக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ளே கொடுத்து உள்ளே போகலாம். இது இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வரோம் வாடா. ஓகே, வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வாங்க, இதுதான் நம்ம அந்த வீடியோ போல். வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அப்போ தான் நான் பேசுகிறது கேட்கும். இது இப்போ பார்த்தா ஒன்றும் வரலையே. ஏறுறா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நான் போய்கிட்டு இருக்கிறேன். புலி படம்லாம் ஓட்டியிருக்காங்க. நம்ம இந்த வீடை போய் பார்க்கலாம். இந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்தோம்னா இந்த வீடு இப்படி இருக்குது. எப்படி இருக்குன்னா, இதில் மேலே ஜிம்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஒன்றுமே தூக்க முடியல. இவன் சம்மந்தம் இல்லாமல் காற்றுல உதைக்கிறான். சரி வாங்க, மேலேயும் அதே ஜிம்மு தான். ஆனால் என்னத்துக்கு அந்த ஜிம்மு மேலே கீழேன்னு தெரில, ஒன்றும் புரியல. சரி வாங்க, இப்போ நம்ம அதை கீழே போய் பார்ப்போம். கீழே நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க, கீழே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டதில் நிறைய சீட் கோட்ஸ் தெரியும். இப்போ இந்த சீட் கோட்ஸ்லேருந்து நான் இதை பார்க்க போகிறேன். வாங்க, இவனை போய் அடிப்போம். அடிக்கிறானா? அடிக்கிறான்டா என்னையா? என்னடா நீ ஆளை பெரிய ஆளா? நான் செத்து போயிட்டான். பரவாயில்ல விடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ நான் சீட் கோட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட என்ன சீட் கோடு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு என்ன 100 அமுத்து பார்க்கலாம். 100 அமுத்தினோம்னா கார், போலீஸ் காரு. அடுத்து 200 அமுத்தினோம்னா இது குதிரையா? குதிரை ஓட்டலாமா என்ன? சரி பரவாயில்ல. 300 வந்தோம்னா இது என்ன ஏதோ பர்பிளில் டெஸ்லா மாதிரியே இருக்குது. சரி, 400 வந்து ஒரு பச்சை பைக்கு. இவன் வேறு ஓடி போயிடுறான். இது இப்போ 500 வந்து என்னதுன்னா, 500 வந்து என்னது வித்தியாசமாக இருக்குது. இது என்னன்னே தெரில. 600 நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்திருக்கு. 600 வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. 700 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லம்போகினி, பச்சை கலர். இப்போ 800 பார்த்தீங்கன்னா புகாட்டி. இப்பொழுது 900 வந்து இது ஃபெராரி. இப்போ இது 1000 வந்து என்னவென்றால் 1000 போடலாம். ஆடலாம் 100 போட்டானே. சரி பாருங்க, 1000. 10,000. நான் 1000. இது நம்ம காரு. அப்புறம் வந்து 2000 வந்து இது என்னது? இது வந்து அது என்னது? ரோல்ஸ் ரைஸு மேலே டாப்பை காணும். அப்போ 3000 வந்து என்னதுன்னா இது கவாஸ்கி H2R. சூப்பர்டா. இப்போ 4000 வந்து என்னதுன்னா இது என்னன்னு தெரியல. இது வித்தியாசம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பல்சர். பல்சரே தான். இந்த பல்சர் காரு பைக்கு. இப்போ என் வாங்கி பயங்கரமாக. இப்போ 5000 யார் வரானா? இப்போ தான் நான் போட்டேன் 5000. சரி பரவாயில்ல. 6000 வந்து இது ஏதோ நவீன பைக்கு மாதிரி தெரியுது, ஃப்யூச்சர் பைக்கு. சரி, 7000 யாருன்னா இது என்ன வினோத பைக்கு. இது என்ன BMW? அது தெரியலையே. சரி பரவாயில்ல, என்ன கமெண்ட் பண்ணுங்க. 8000 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வர போகிறாரு. எப்படி ஹெலிகாப்டரு? சூப்பரில். ஓகே, இப்போ 9000 யாருன்னா நீ தான். ஸ்ப்ளெண்டரு, எல்லாத்துக்கும் பிடித்த ஸ்ப்ளெண்டர் வந்திருக்கு 9000. இப்போ நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பைக்கை காமிக்கிறேன் பாருங்கள். 4 5 போட்டோம்னா கோஸ்ட் ரைட் நெருப்பு பைக். கோஸ்ட் ரைட் படத்தை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தரமான ஒன்று காமிக்க போகிறேன். டால் எப்படின்னா போச்சுன்னு பார்த்தீங்களா, மான்ஸ்டர் ட்ராக் தான் போச்சு. இப்போ வந்துட்டான். சாதா காரில் மேலே தான் ஒரு வீலு.
4 சக்கரத்தை மாட்டி விட்டானுங்க பார்த்தீங்களா. அதனால் பவுன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓட்டி பார்க்கலாம். இப்போ வந்து 6 6 7 7 ஜேசிபி அப்படி சூப்பரில் அது துருப்பிடிச்சி போயிருக்கு. இப்போ 9 அமுத்துனா நைட்டு. ஓகே இப்போ நைட்டு மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓடுறேன். ஃபஸ்ட்டு அமோகமாக எதில் ஆரம்பிக்க போகிறோன்னா ரோல்ஸ் ரைஸில் ஆரம்பிக்க போகிறோம். ரோல்ஸ் ரைஸ் ஓகே ரெட் கலர். இது ஏற முடியல. ஓய் அடடா. சரி எர்றா. ஓகே ஏறிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு இது இருக்கா, அது மேலே என்ன அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது ஏதோ ஒன்று அதைத்தான் நம்ம போக்க போகிறோம். இதில் ஏறி நம்ம வானத்தையே தாண்ட போகிறோம். விண்வெளிக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது. சரி வாங்க போகலாம். இவன் ஆக மாட்டான். சரி வாங்க இவன் ஆக மாட்டான் போகலாம். இது நான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது அடுத்த வீடு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம இந்த வீட்டை சுற்றி பார்க்கல இல்லையா, அதான் அங்கே நான் செத்து போயிட்டேன். அந்த வீட்டை சுற்றி பார்க்கல, அதை நீங்கள் வந்துட்டேன். இந்த ரூமனே நான் சுற்றி பார்க்கலைங்க, மறந்தே போச்சு. இப்போ வாங்க இந்த காரை நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் நான் இது எப்படி நான் பார்க்காம அங்கே போனேன்னு தான் எனக்கு புரியலை, ஒன்றும் தெரியலை. ஆமாம் எப்படி பார்க்காம போனேன்னு எனக்கு தெரில. சரிதான் நம்ம காரு. இந்த காரை சுற்றி நம்ம வீட்டில் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி நான் எதுவுமே பார்க்கவே இல்லைங்க. அதுக்குள்ளே நான் வந்து ஹெலிகாப்டர்லாம் ஓட்ட போயிட்டேன். ஓட்டலை ரோல்ஸ் ரைஸ் எடுத்து ஓட்டி அது கல்லாபின்னாலும் ஆகி அதில் அப்படியே குதிச்சிட்டிங்க, செத்து போயிட்டேன். இதுதான் நடந்த விஷயம். என்ன பண்ணுறது. சிவாங்க இப்போ போகலாங்கிட்டு. இது பார்த்தீங்கன்னா உடனே போய் முட்டணும். எப்படி ட்ரிஃப்ட்டு போட்டு முட்டணுங்க. அப்போ தான் பெரிய கைன்னு நம்மளை எல்லாத்தையும் நம்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் கால் பண்ண போகிறேன். அது யாருன்னா 50 வந்து டைனோசர். இப்போ வந்து 51 வந்து இன்னொரு டீரெக்ஸ். டைரெக்ஸ்ன்ட்டேன். டைனோசரும் டீரெக்ஸ் கலந்தது தான் டைரெக்ஸ். இப்போ 52 வந்து இது வினோதம் இன்னொரு டைனோசர். இப்போ 53 வந்து இன்னொரு விதமான டைனோசரு. அப்புறம் 54 வந்து ஒன்றும் இல்லை. சரி வாங்க இந்த டைனோசரில் நம்ம வந்து உட்காந்தா நல்லாயிருக்கும், ஆனால் அதை உட்கார முடியாது, அது கஷ்டம். இது டைனோசர் நம்மளை அடிக்காதுங்க. அது ஜுராசிக் பார்க்கில் போய் அடித்தா தான் அடிக்கும். இங்கே பாருங்கள் அதை கொல்றேன், நம்மளை எதுவுமே பண்ணாது. அப்போ பார்த்தீங்களா அது அவ்வளோ அடிக்கிறேன், எதுவுமே பண்ணாது. இப்போ ராக்கெட் லான்ச்சரை வச்சே சொல்கிறேன் பாருங்கள். ஐயோ செத்து போச்சுன்னா 2 அடியில் தாங்கலையா, 2 அடியில் போயிடுச்சு. வாங்கி இதை பார்ப்போம். 1 2 அடுத்து 3 3 இது 3வது இதனால் தாங்குதுங்க. டீரெக்ஸ் ஒரே இதாக போயிட்டான். இவன் பாருங்கள், இவனை போய் பார்க்கலாம். இவன் மண்டே பாருங்களேன். எனக்கு கொழுப்பு இதான். என் குட்டியாக இருந்தால் அவ்வளோ பெரிய ஆளா. இவனுங்க பாருங்கள் ஒரே அடியில் மொட்டமும் போடுறான். ஐயோ போயிட்டேனா செத்து போயிட்டேனா. சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த காரோட இதுக்கு வந்துடுவோம். இப்போ அந்த காரு பார்த்தீங்கன்னா இது எத்தனை ரூபாய்க்கு தாங்கணும்னு தெரில. அந்த ரோல்ஸ் ரைஸு 100 ரூபாய்க்கு கூடி போகாதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு வேணாம். ஒரே போட்டு தள்ளட்டுமால். ஓகே என்னடா இன்னும் என் கார் எடுத்துகிட்டு போகிறேன். சாரிடா அது என் கார்னு நினச்சேன். சாரி இது என் காரை தான் தூக்கிட்டு போயிட்டான் நான் நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா காரில் நம்ம ட்ரிஃப்ட்டு போட போகிறோம். என்னடா எதுன்னு டம்மியா என்னன்னு தெரியலையே. ஓகே கதவை தொடரா திறந்து இப்போ போகலாம். போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ட்ரிஃப்ட்டு போட போகிறோம். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் டைம் ஸ்கிப் பண்ணி வந்துட்டுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ட்ரிஃப்ட்டு லம்போகினிக்கு முன்னாடியே அசால்ட்டு காமிக்கிறோம். எப்படிறாடி லம்போகினி பச்சை கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வினோதமாக போகலாம். பார்த்தீங்களா இவனை முட்டலாம் பறந்துட்டு போகுது. முன்னாடி பார்ப்போம். முன்னாடி காலியாக இருக்குது. இதான் டெஸ்லாவின் மகிமையா? ஏன்னா வினோதமாக இருக்கே. எனக்கு பிடிக்கல. ஆனால் போட்டு தள்ளலான்ட்டு இருக்கிறேன்.
எர்ரா ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஒரே டமால் தான். இப்போ நான் சேஃபாக கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறேன். இப்போ டொமால் முடிஞ்சான்டா. இப்போ இந்த லம்போகினி நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓ, டோர்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா முக்க தான் செய்யுது, ஒன்றும் வரல. என்னடா இங்கே சங்கட்டம். இவன் ஆக மாட்டான். எனக்கு எரிச்சலாகிடுச்சு. இதை நான் போட்டு தரலாம் போட மாட்டேன். சேஃபாக பின்னாடி போய்க்கலாம். ராக்கெட் லான்ச்சர் எடுத்துடலாம். போட்டு டமால். ஓஹோ, 1-3 போயிடுச்சு. ஆனால் அவன் தப்பிச்சிட்டாங்க. அந்த சிவப்பு கலரு அவன் அப்படியே தான் சிரிக்கிறான் பார்த்தீங்களா. எனக்கு குறுத்துது இந்த புக்காட்டி. ஐயோ, புக்காட்டி எடுக்கலாம் பார்த்தா அப்படியே போயிடுச்சு. ஃபெராரியும் போயிடுச்சு. இது என்ன இங்கே இருக்குது? இந்த போலீஸ்கார் 2 இருக்குது, வேணாம். சரி, இது என்ன பைக்குனே தெரிலையே, நடுவில் வந்துருச்சு. அங்கே போய் இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டலாமா? இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டல, நம்ம ஸ்ப்ளெண்டர் ஓட்டிட்டோம். மன மாதிரி விட்டது. ஸ்ப்ளெண்டர் தான், ஒரே ஸ்ப்ளெண்டர். எப்படி ஹே இந்தியன் பிக்னஸ் ஸ்ப்ளெண்டர் நிச்சயமாக இருக்கணும். ஆனால் டிவிஎஸ்ல தான் சூப்பராக இருக்கும். ஆனால் டிவிஎஸ் இல்லை, இருக்குது என்னன்னே தெரில. ஸ்ப்ளெண்டர் சூப்பராக வீலிங் அடிக்கிறா. வேலிலாம் ஏறுது. அருமையான ஸ்ப்ளெண்டர் பைக்குங்க, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். ஆனால் அந்த ட்ரிஃப்ட்டு தான் அடிக்க மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரிஃப்ட்லாம் வேலைக்காவது போல். எனக்கு ட்ரிஃப்ட் அடிக்காதனால எனக்கு பிடிக்கல. ஆனால் டமால் தான். நீ இருங்க, சேஃப் ஆகிக்கலாம். சேஃப் ஆகிடுச்சு. ஆடலாம் மிஸ் ஆகிடுச்சு. போடு டமால். ஓகே, முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டருக்கு முன்னாடி நவீன பைக்கு, ஃப்யூச்சர் பைக்கு, இது வேறு உழுந்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். இப்போ ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஒரே டர்ருன்னு ஏற போகிறோங்க. ஓகே, என்ன உருண்டுட்டான்? ஆடாடா, என்னடா உருண்டுட்டுருக்குற? இவன் ஆமாட்டான். ஆடாடா, உருண்டுறதே செத்துட்ட. இதில் என்னடா நீ மனுஷன்? ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இதுக்கு வந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டலான்ட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்னது நம்ம அதுக்கு 8000 தானே. ஓகே, 8000 போட்டாச்சு. ஹெலிகாப்டர் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8000 எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். ஓகே, தக்க. ஓகே, ஹெலிகாப்டர் நாம் ஏறியாச்சு, போயாச்சு, பறந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் பறந்துக்கிட்டு இருக்கிறேன். இது எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போல். இதுக்கு மேலே நான் முக்கிறான். நீ ஏன்டா இப்படி இருக்கிற? சரி வாங்க, இது இப்போ நான் திரும்புகிறேன். இது ஒரு பில்டிங் ஹைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு அந்த பில்டிங் அளவுக்கு தான் வருது. இங்கே ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் போய் இந்த ஃப்ளைட் ஓட்டலாம். நான் பைலட்ரா, சின்ன வயசில் பைலட் மாதிரி தான் பிறந்திருக்கேன். அதனால் இப்போ நான் ஹெலிகாப்டர்லாம் எனக்கு ரேஞ்ச் இல்லை. ஆனால் நான் பேசஞ்சர் பைலட். ஓ, இது நல்ல எக்ஸ்பென்சிவ் தரலையே. சரி, இப்போ நான் பைலட்டாக வர போகிறேன். ஓ, அங்கே ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குங்க. ஒரு சின்ன ஃப்ளைட்டு, அதெல்லாம் ஒரு டுக்கு ஃப்ளைட்டுன்னுருவான். அவன் ஆக மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் ஃப்ளைட் தான் ஓட்ட போகிறேன் நான். அடடா, ஷார்ட் டிஸ்டன்ஸில் இப்படி திணறையே, இது ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இவனை கவுத்துட்டேன். இவன் பாருங்கள், கவுத்துட்டு போஸு வேறு அவனுக்கு. அவனை இப்போ பாடுறா. ஹெலிகாப்டர் தரமட்டமாக போகுது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன், ஒரே ஷூட் டமால். இங்கே நாசம். என்னடா அங்கே போயிட்டுருக்குற? ஓ, தப்பிச்சிட்டியா? ஓ, நீ பறக்கிறதா இருந்தால் ஹெலிகாப்டர்கிட்ட பறப்ப. ஏங்க தப்பிக்கிறான்டா. அடாடாடாடாடாடா, தப்பிக்கிறியாடா நீ? என்ன ஒன்றும் குடிப்படலை டே. நான் சுயரூபத்துக்கு காமிச்சேன்னா நீ எவ்வளோதான் என்ன அவனே தெரில. சரி, அதை அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் ஃப்ளைட் விட போகிறேன் நான். இது என்ன ஆப்ஷன் வரல. சரிங்க, அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பக்கம் போகலாம். ஆனால் இது கையில் வச்சு ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானே. இது வர மாட்டேங்குது. நானும் சுற்றி ஃபுல்லாக பார்க்குறேன், ஆக மாட்டேங்குது. வாங்க அங்கே போய் பார்ப்போம். அங்கே போய் பார்த்தாலும் இது ஆக மாட்டேங்குது. ராக்கெட் லான்ச்சர் பூந்துட்டு போகுது. இதெல்லாம் செவ்வறு மாதிரி ட்ரீட் பண்ணுது. அடடா, ஃப்ளைட் இதில் செவ்வறு மாதிரி பண்ணுது. இது என்னது?
கொஞ்சம் கூட மூவே ஆகலை. ஹெலிகாப்டராச்சும் எங்கேயோ போய்கிட்டு கிடந்துச்சு, ரெண்டுமே ஆகலை. எல்லாம் இந்த ஹெலிகாப்டர்னால தாங்க. ஓய் உன்னால தான். நீ இது என்னத்துக்கு கொலை பண்ணுற? ஆடாடா ஆடா தப்பிக்கிறான்டா. ஓய் ஓய் இல்லை தப்பிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா நீ? ஏய் தப்பிக்கிறானே நல்லா. ஏய் உன்னை வச்சுக்கிறேன்டா. என்னோட சுயரூபத்தை மட்டும் காமிச்சிட்டேன். ஆட குதிக்கிறானே. அடடா அடடடடா அடடடடடடா தா 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 தா. ஏய் ஏய் ஹேய் ஹெலிகாப்டரு, உன்னை வச்சுக்கிறேன்டா. அங்கே ஒரு மஞ்சள் ஃப்ளைட் இருக்குது, அதை தூக்கிட்டு நான் வரேன் பாரு. ஏதாச்சும் போகுமா என்னன்னு தெரில. இது என்ன? ஓடா நான் மாயமாயிடுச்சு. ஐயோ மாயம்தான் ஏங்க. இது 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 ஹெலிகாப்டரும் இங்கே வந்துதாங்க ஏதோ குளறுபடியாச்சு. இங்கே பேய் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது. பேய் ஏர்போர்ட். இங்கே சிக்கிட்டு தவிக்கிறேன். இது இது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இதுவுமே இல்லையே. ஸ்டிக்கி பாம் போட்டு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அடடா சிவன் ஸ்டிக்கி பாமே ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவேட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னா, ஓ நல்லாயிருக்கு. சவுண்ட் நல்லா இருந்துச்சு. இதில் சவுண்டு குவாலிட்டி கேட்காதுங்க, சாரிங்க. அது ஏன்னா ஆப் அப்படி. சரி நான் ஏதாச்சும் சவுண்டு கேட்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜேசிபி இது பண்ணேன். 6 ஜேசிபி வாடா நீ. ஓகே இந்த ஜேசிபி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணும், ஆனால் மண் அல்லாது. எல்லாமே மூவ் பண்ணும், மண் அல்லாது. இது ஜேசிபிக்கு முன்னாடி இது போட்டுடலாம். அது என்னதுன்னா 2 3 0. அது இதில் இல்லை. அந்த ஃப்ளைட்டோட இந்த மஞ்சள் கலர் ஃப்ளைட் இருந்துச்சுல, அதை ஓட்டினாங்க. அது எனக்கு மறந்து போச்சு. அதோட சீட் நம்பர் மறந்து போச்சு. தெரிஞ்சா கமெண்ட்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதோ ஓட்ட போகிறேன். ஜேசிபி உட்காந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ண டம்மி தான். அடலாம் டம்மி இல்லையா? ஆனால் நம்ம ஊர் ஜேசிபி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் ஜேசிபி இந்த மாதிரி இருக்காது. நம்ம ஊர் ஜேசிபியில் அழகாக எப்படி இருக்கும், இது ஏதோ வினோதமாக இருக்குது. ஆமாம் சரி வாங்க இது அந்த பக்கம் போய் தோண்டி பார்க்கலாம். நல்லாவே தோண்டுலாம். இது ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது. நானும் அந்த ஸ்பீடாக போகணுன்னு அந்த ஃப்ளைட் அப்படியே அப்பறக்கா சாய்க்கலான்னு நினச்சேன், ஆனால் போகல. இது அசையுதுங்க. இதான் இது பண்ணாது, அதை தோன்றாது. எனக்கு நானே லைவாகவே காமிக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கு. ஜேஎஸ்பி ஒரு ரியலாகவே இருக்குது. ஆனால் அது ஆகலை. இது சும்மா பின்னாடி தான் தூக்குதே தவிர ஆக மாட்டான். இவன் ஆக மாட்டான். முன்னாடியும் தான் வெட்டி தான் காமிக்கிறேன். முன்னாடி கரெக்டாக வா. இதா பார்த்தியா? இது என்ன பண்ணுறது? ஒன்றும் ஆகாது, ஒரு மங்கனியும் இல்லை. அது எல்லாம் இந்த ஹெலிகாப்டர்னாலே. இந்த ஹெலிகாப்டர் நான் ரிவேஞ்ச் வாங்கிக்கணும். ஹெலிகாப்டருக்கு நான் ரிவேஞ்ச் வாங்கணும்னா அங்கே நான் இப்போ நடந்து போகணுமா ஓடி போகணுமா? ஏங்க இப்போ நான் என்னோடய பைக் எடுக்கிறேங்க. அது என்ன பைக்குன்னா உங்களுக்கு தெரியும், 000. ஓ இது பைக் இல்லையா? சாரி, அது மாஞ்சிட்டேக்கா. அங்கே போது பாருங்க. என்னடா ஓஹோஹோ, என்ன அங்கே போயிட்டு இங்கே வரான்? அப்போ அது டம்மியா? ஓஹோ, நான் பைக் அமுத்தலாம் தான் நினச்சேன், ஆனால் மான்செட் வந்துருச்சு. ஆமால கோசைட் பைக் வந்து 555 தானே, அது 45. கன்ஃபியூஷன், நிறைய கன்ஃபியூஷனில் இதெல்லாம் ஆகுது. அது பவுன்ஸ் ஆகும். அந்த பார்த்தீங்களா, இந்த ஹெலிகாப்டர் தான் அதாடாடாடா நல்லா பவுன்ஸ் ஆகிறானே. இந்த ஹெலிகாப்டர் தான் நம்மளை கொடுமைப்படுத்துச்சு. இந்த ஹெலிகாப்டரை ஒரே போட்டு தள்ள வேண்டியதா. ரொம்ப ஓரம் பண்ணுறானே. லம்போகினி மாதிரியே வைப்போம். நல்லா இருக்குது. மாஸ்டர் ட்ரக் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கார் மேலே இருக்குது, எவ்வளோ இருக்குமோ. சரி பரவாயில்ல, ஆமாம் அது மேலே ஏறி பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு நாம் பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ நம்ம போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். அப்படிங்க போ, நல்லா இருக்கு. ஹெலிகாப்டரோட இது நல்லா ஹைட்டாகவே போகுது. இது ஹெலிகாப்டர் எனக்கு பிடிக்கலைங்க. சரி நான் அப்படியே ரிட்டனாகவே போகிறேன். இது ஆகலை. ஓகேங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன்.
சரிங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸு. பார்ட் 2வில் இது நான் கன்ஃபார்ம் பார்ட் 2 வரும். இதோட கன்டினியூஷன் தான் பார்ட் 2 வரும் சீரியஸாக. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னடா வித்தியாசமாக பார்க்க நல்லா இருக்கே, இது கால் இது சிக்கிக்கிச்சு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.